திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 2 நாட்களாக பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமாகின. அரசு ஆய்வு செய்து விரைந்து நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த காவேரிப்பாக்கம், மருதநாடு பகுதிகளில் அண்மையில் நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கின. அருகில் உள்ள ஏரியின் வரத்து கால்வாய் ஆக்கிரமிப்புகளை அகற்றினால் இந்த நிலை ஏற்படாது என்று விவசாயிகள் தெரிவித்தனர். நான் 17 ஏக்கரா நெல் பயிர் வச்சுருக்கேன். மிஷின் நடுவு தான் மொத்தமே. நேற்று நைட்டில் பெஞ்ச மழை ஃபுல்லாக வந்து வெள்ளத்தில் மூழ்கிடுச்சு. இது 1.5 லட்சம் மேலே செலவு பண்ணியிருக்கேன். இது இன்னும் 2 வாரம் தாங்கும். இது இன்னும் ஒரு நாள் அப்படி நீடிச்சுதுன்னா மொத்தம் அழுகிடும் பயிரெல்லாம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில், குமராட்சி, ஸ்ரீமுஷ்ணம் பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழையால் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலையடைந்தனர். அரசு ஆய்வு செய்து நிவாரணம் வழங்கினால் மட்டுமே விவசாயத்தை தொடர முடியும் என்று அவர்கள் தெரிவித்தனர். குறைஞ்ச ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30,000 40,000 நாங்கள் செலவு பண்ணுறோம். அது அறுத்து கைக்கு வந்தால் தான் எங்களுக்கு நிலை. அந்தமாரி விவசாய கட்டத்தில் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். அறுப்பாக இருக்கிற நேரத்தில் இப்போ இயந்திரம் மிஷின்லாம் வந்திருக்கு. சாக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாங்கள் இந்தமாரி மழை பூந்து அடிச்சுட்டு இருக்கிறதால அறுப்பாக இருக்க முடியல. முளைஞ்சி போய் கிடக்கு நெல். என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நாங்கள் நிற்கிறோம். விவசாயி எல்லாம் கையில் கிடக்குது, காதில் கிடக்குது, நகையெல்லாம் வச்சு தான் நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் என்ன பண்ணுறதுன்னு புரிய முடியாமல் சூழ்நிலை நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். விழுப்புரம் மாவட்டம் கொத்தமங்கலம், கோனூர், கப்பூர், பெரும்பாக்கம் பகுதிகளில் கனமழையால் நெற்பயிர்கள் சாய்ந்து தண்ணீரில் மிதக்கிறது. சிதம்பரத்தில் அதிகபட்சமாக 23 சென்டிமீட்டர் மழை கொட்டிய நிலையில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அடியோடு சாய்ந்தன. இதுவரைக்கும் செலவு பண்ணிவிட்டோம். நிவாரணத்தை ஏதாவது பார்த்து செய்யுங்க. எங்களால் இது வரைக்கும் ஒன்றும் முடியாது. நாங்கள் குடும்பமான வரைக்கும் செலவு பண்ணிவிட்டோம். விவசாயத்தை தவிர வேறு எந்த தொழிலும் எங்களுக்கு இல்லை. இதேபோல் தஞ்சாவூர் மாவட்ட எல்லைப் பகுதியான திருக்கோடிக்காவல், கூத்தனூர், துகிலி பகுதிகளில் 150 ஏக்கர் நெற்பயிர்கள் மழையால் அடியோடு சாய்ந்தன. கும்பகோணம் அடுத்த திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மழையால் மஞ்சள் சாகுபடியும் பாதிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.